ஹலோ ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நாங்கள் இன்றைக்கி எங்கே கிளம்பியிருக்கோம்? இன்றைக்கி இல்லைங்க, ஏப்ரல் 26th. எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் போட்டிருக்க ஆரஞ்சு ட்ரெஸ்லேயே நீங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கண்டுபிடிச்சிருக்கலாம். எஸ், இன்றைக்கி கிங்ஸ் டே. இங்கே நெதர்லாண்ட்ஸில் கிங்ஸ் டே அப்படிங்கிற ஒரு டே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவாங்க. எதனால் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. நான் அது அப்கமிங் வீடியோவில் சர்ச் பண்ணி உங்களுக்கு போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கிங்ஸ் டே ஸ்பெஷலாக இவங்க எல்லாருமே ஆரஞ்சு ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. இது ஒரு ரூல்ஸான்னு கேட்டிங்கன்னா ரூல்ஸ் கிடையாது, பட் இவங்க அதை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதுவும் ஏன்னு தெரியல, அதையும் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் சர்ச் பண்ணி நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன். அது எனக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும், உங்களுக்கும் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ இந்த கிங்ஸ் டேயில் அப்படி என்ன தான் இங்கே ஸ்பெஷல் இந்த நெதர்லாண்ட்ஸில் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கிங்ஸ் டேயில் இவங்களுக்கு எப்படின்னா தண்ணி தெளித்து விட்ட மாதிரி அந்த மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் மீறினீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃபைனு, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. பட் இந்த கிங்ஸ் டேயில் உங்களுக்கு எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை. இங்கே பாருங்கள் எத்தனை பேர் கடை போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கடைலாம் எந்த மாதிரி போடுவாங்க அப்படின்னா, வீட்டில் ஆல்ரெடி உபயோகப்படுத்தி ரீயூஸில் நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருப்போம் இல்லையா, அதெல்லாம் இங்கே கொண்டு வந்து போட்டு கம்மியான விலைக்கு அவங்க விற்றுருவாங்க. அது லாபம் தானே. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அவங்க வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க. அடுத்து நாங்கள் அப்படியே வந்துட்டு இருந்தப்போ இங்கே ஒரு இது போட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை நீங்களும் பாருங்கள். அப்படியே நாங்கள் வேறு இடத்துக்கு போகலான்னு கிளம்பியாச்சு. இங்கேயும் ஃபுல்லாக இதே மாதிரி ஆல்ரெடி யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு, டாய்ஸு அந்த மாதிரி தான் நிறையா கடை போட்டிருந்தாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு நாங்கள் கிளம்பியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒருத்தவங்க பிளாக் ட்ரெஸ்லாம் போட்டிருக்காங்க. பட் அந்த மாலை மாதிரி ஆரஞ்சு போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு ஆரஞ்சு போட்டிருப்பாங்க. எஸ், நாங்கள் இங்கே வந்திருக்கிற இடம் ஆம்ஸ்டர்டாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தாத்தா ஏதோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காரு, ஏதோ இந்த கிங்ஸ் டேவை பற்றி. பாருங்கள், எல்லாருமே ஆரஞ்சு தான். இங்கே டிசைனே ஏதோ டிஃப்ரெண்ட்டாக ஆரஞ்சு பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இருந்த மாதிரி இல்லை. சூப்பராக இருந்தது பார்க்கவே. அடுத்து நாங்கள் அங்கேருந்து அப்படியே வெளியே வந்தாச்சு. வெளியே வந்து அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். நிறைய பேர் இங்கே வந்து ப்ரைவேட் போட் எடுத்து நல்லா இந்த டேவை வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த ஒரு போட் மட்டும் இல்லை, நிறைய பேர் இந்த மாதிரி தனித்தனியாக போட் எடுத்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க, டிஃப்ரெண்ட் போட்டில். அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஊஞ்சல் மேலே இருக்குது பாருங்கள். இந்த சம்மர் டைமில் நல்லாயிருக்கும், ஆனால் வின்டர் டைம்லேயே இந்த மாதிரி ஊஞ்சலில் நிறைய பேர் இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ ஆச்சரியமாக இருந்தது, வின்டர்லலாம் எப்படி தான் இருந்தாங்கன்னு சொல்லி. இப்போது நாங்கள் இந்த கப்பலில் தான் போகலான்னு இருக்கோம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி நாங்கள் இங்கே வந்திருக்கோம், இதையும் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த கப்பலில் போகலாமா என்ன, எவ்வளோ காசுன்னு தெரியாமல் இருந்தது. பட் இப்போது அது ஃப்ரீன்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது வந்து கவர்மெண்ட்டோட தான். ஸோ வந்து ஃப்ரீன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால் ஓகே, போய் என்ன தான் பார்ப்போம். என்ன நெக்ஸ்ட் இடத்துல போகணும் இல்லையா, அங்கே என்ன இருக்குது, இங்கே எங்கே போய் விடுறாங்க அப்படிங்கிறத போகலான்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். அது வந்து ஒரு இடத்துக்கு போகுது, இது ஒரு இடத்துக்கு போகுது. சரி, இப்போதைக்கு இந்த இடத்துக்கே போகலாம், அந்த இடத்துக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. இதுவும் வந்துருச்சு. நான் வந்து வலது காலை எடுத்து வச்சு உள்ளே போயிட்டேன். ஸோ போயிட்டுருக்கும்போது நிறைய ஃபஸ்ட்டு கூட்டம், எங்களுக்கு முன்னாடியே நிறைய பேர் போயிட்டாங்க. நாங்கள் முன்னாடியே நிற்கலான்னு பார்த்தோம். ஆனால் வந்து அந்த சைடு நின்னா தானே போகிறப்போ நம்மளுக்கு நல்லா வியூ தெரியும் அப்படின்னு சொல்லி அங்கே அப்படியே நாங்கள் போயிட்டு இருந்தோம். பட் செம்ம கூட்டம். இங்கே பாருங்கள், அந்த நான் சொன்ன மாதிரி பிளாக் ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க, ஆனால் அந்த ஆரஞ்சு மாலை மாதிரி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி எல்லாருமே இங்கே இருக்கவங்க ஏதாச்சும் ஒரு ஆரஞ்சு வந்து இது பண்ணிடுவாங்க. ஒருத்தவங்க ஆரஞ்சு ட்ரெஸ்ஸு, ஒருத்தவங்க ஆரஞ்சு கிளிப்பு, அந்த மாதிரி மாலை, இல்லைனா தலைக்கு வைக்கிற மாதிரி கிரீடம் மாதிரி, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆரஞ்சு வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க. ஸோ ஃபைனலாக இந்த இடத்துக்கும் வந்தாச்சு. பட் வந்து முன்னாடி வந்து நிறைய சைக்கிள் வந்து நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே என்னால் போக முடியல. ஸோ அதனால் இங்கேயே நின்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி நின்னாச்சு. கொஞ்ச நேரம் நின்று அப்புறம் அங்கே அவங்க சாத்தி இந்த கப்பலை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், போகிறது தெரியுது. அந்த சைடு ஒரு கப்பல் வந்து அது வேறு இடத்துக்கு போகிற கப்பல். பட் இந்த சைடு கப்பலே நிறையா விட்டுகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி போட் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேர் போயிட்டுருப்பாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். நிறைய பேர் வந்து பாருங்கள், அவங்களோட கொடி சிம்பிளை வந்து கன்னத்தில் வந்து பூசிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு அவங்க வந்து அந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இருக்காங்க. நாங்களும் அதை பார்க்குறதுக்காக அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ வந்து சம்மருங்கவும் இந்த தண்ணி இது போகிறது வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்லா இதமாக காற்று ஜில்லுன்னு. ஆனால் வின்டர் டைமில் போனோம்னா அவ்வளோதான் செத்தோம் போல். அவ்வளோ இதுவே வந்து கொஞ்சம் லைட்டாக ஜில்லுன்னு தான் இருந்தது. பட் இந்த வெயிலுக்கு அந்த ஜில் கொஞ்சம் நல்லா அந்த மாதிரி இருந்தது. ஆனால் வந்து வின்டரில் டைம்லலாம் வந்தோம்னா அவ்வளோதான் காலி.
அங்கேருந்து ஒரு வழியாக கடந்து நாங்கள் வர டெஸ்டினேஷன் பிளேஸ்க்கு வந்தாச்சு. இந்த கப்பலும் அப்படியே போய் அந்த இடத்துல நிறுத்தி எங்களை இறக்கூட போகுது. ஸோ ரொம்பவே ஜாலியாக இருந்தது. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, சைக்கிளில் நின்றுட்டு இருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு இறங்கணுங்கிறதுக்காக இந்த கார்னர் வந்து நின்றுட்டாங்க. அவங்களே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அப்படியே ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து வலது காலை எடுத்து வச்சு நான் வந்து இறங்க ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கப்புறம் போயிட்டு இருந்தப்போவே ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக என்ன இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஏன்னா எவ்வளோ பீப்புள் பாருங்கள், அவ்வளோ பீப்புள் வந்து நிறைய என்ஜாய்மெண்ட்டோட அவ்வளோ ஜாலியாக இருக்காங்க. சரி நம்மளும் கண்டிப்பாக போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் நாங்களும் வந்து ஒரு இடத்துக்கு போயிட்டுருந்தோம். இந்த இடத்த வந்து நல்லா நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுதான் ஃபுல்லாக இங்கே வந்து மார்க்கெட்டு. பட் உள்ளே வந்து எனக்கு தெரிஞ்ச அந்தளவுலாம் இல்லை. ஏன்னா இவங்க வந்து ஃபுல்லாக அந்த ஓல்டு கிளாத்ஸு, பிள்ளைங்க ஆல்ரெடி பழசு விளாண்ட ஜாமான் அந்த மாதிரி தான் எல்லாம் விற்றாங்க. அப்புறம் நிறைய ஃபுட் கடை இருந்தது. இதெல்லாம் ஃபுட் நிறையா இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ஃபுட்லாம் நிறையா இருந்தது. பட் பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. பட் ஃபுட்டுமே நாங்கள் அந்தளவு வாங்கலை. அப்படியே அங்கே வந்து ஒரு சில இடத்துல நிறையா அங்கே இந்த மாதிரி இருந்தது. அதை மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு திரும்ப நாங்கள் வந்த வழியிலே அப்படியே கிளம்பியாச்சு வெயிட் பண்ணி. இந்த தடவையாச்சும் எப்படியாச்சும் அந்த கார்னரை போய் இது பண்ணிடணும், அப்போ தான் வியூ நல்லா தெரியும் அப்படின்னு சொல்லி போயிட்டுருந்தேன். நான் ஃபஸ்ட் டைம் நின்றுட்டுருந்தேன். சரி நம்ம தானே போகிறோம், பின்னாடி நிறைய பேர் வர லேட்டாகும் அப்படின்னு சொல்லி போனால் ஒருத்தர் பாருங்கள் சைக்கிளில் சொயின்னு போயிட்டார். போச்சுடா அவ்வளோதான், நம்மளுக்கு இடம் இருக்காது, சைக்கிள் எல்லாம் போய் நிறுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வேகமாக நான் நடந்து போக ஆரம்பித்தேன். ஒருத்தர் சைக்கிளில் வந்து அந்த கார்னர் போயிட்டார். இன்னொரு அந்த எல்லோ கலர் அந்த பொண்ணு அந்த கார்னர் போயிட்டாங்க. ஐயோன்ட்டு சரி அட்லீஸ்ட் நம்ம கிடைச்ச இடத்தாவது விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் ஒரு இடத்துல போய் ஓகே தான் இது அட்லீஸ்ட்டு அப்படின்னு சொல்லி நின்று எல்லாத்தையும் இது பண்ணிகிட்டு இருந்தோம். அங்கே பாருங்கள் வாத்தெல்லாம் ஜாலியாக அப்படியே அந்த தண்ணியில் விளாண்டுட்டுருக்கு. வின்டர்லேயே இவங்களாம் நல்லா ஜாலியாக விளாண்டுட்டுருப்பாங்க, சம்மரில் சொல்லவா தேவை அப்படின்னு சொல்லி. இந்த வியூ எனக்கு வந்து சூப்பராக இருந்தது. நிறைய கப்பல்லாம் நின்றுட்டு இருந்தது. இந்த கப்பல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க என்னங்கிறது எனக்கு தெரியல. பட் இந்த மாதிரி நிறையா இருந்தது. வியூவுமே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அப்படியே பார்க்க. ஏன்னா அப்போ இருந்ததுக்கு எனக்கு ரொம்ப தெரியல ஃப்ரண்ட் வியூ. இப்போ அந்த ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறனால நிறையா இருந்தது, கப்பல்லாம் நிறையா தெரிஞ்சது, தண்ணி எல்லாமே சூப்பராக இருந்தது. அதனால் நானும் அப்படியே போகிற போக்கில் அப்படியே ஒரு வீடியோ எடுத்து இது பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் இந்த கப்பல் வந்து கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக போகும் போல், ஃபாஸ்ட்டாக போகிறனால அந்த கீழே வந்து எனக்கு அந்த இது நல்லா தெரிஞ்சுது எப்படி அடிக்கிறது. சம்டைம்ஸ் அப்படியே நான் ஸ்பீடாக போகிறப்போ தண்ணி கப்பலுக்குள்ளெல்லாம் வந்துருச்சு. நான் கூட சொல்லிட்டு இருந்தேன், போச்சு கப்பல் ஓட்டை ஆகிடுச்சு அந்த மாதிரி சொல்லி விளாண்டுட்டு இருந்தோம். அங்கே ஆப்போசிட்டில் போதுப்பாங்க இந்த மாதிரி ஒன்று விட்டுட்டு ஒன்று கூட்டிகிட்டு போகிறது, அந்த மாதிரி மாற்றி மாற்றி அப்படியே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த கப்பல் போகிறது அந்த தண்ணி அடிக்கிறதே வந்து பார்க்கவே சூப்பராக இருந்தது. அடுத்து இந்த ஹெலிகாப்டர் வந்து எமர்ஜென்சி ஹெலிகாப்டர். யாருக்காச்சும் எமர்ஜென்சி அப்படின்னா அவங்க டக்குன்னு எமர்ஜென்சியில் வந்து ஹெலிகாப்டரில் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. மற்ற எதுக்கும் காரோ பஸ்ஸோ இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து வெயிட் பண்ண தேவையில்லை. அடுத்து இன்னொரு ஹெலிகாப்டர் வந்தது. அது எதுக்குடான்னு தெரியல, அது வருமேன்னு வெயிட் பண்ணால் அது அப்படியே யூடர்ன் எடுத்துகிட்டு போயிடுச்சு. இதில் யார் இருக்கா, இந்த ஹெலிகாப்டர் எதுக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது அப்படியே வந்தது. ஸோ இன்னும் இப்படி திரும்பி அப்படியே போயிடுச்சு. பார்க்கவே அழகாக இருந்தது. அந்த நான் சொன்னேன் இல்லையா, அந்த கப்பல் எல்லாமே இருந்ததுன்னு சொல்லி டிஃப்ரெண்ட் கப்பல் அங்கே பாருங்கள். ஒரு 3 வகையான கப்பல் அங்கே இருக்குது. பட் இதெல்லாம் எதுக்குன்னு தெரில, ஆனால் பார்க்கவே சூப்பராக இருந்தது. அடுத்து நாங்கள் அங்கெல்லாம் முடிச்சுட்டு இங்கே வந்து அந்த தண்ணிக்கிட்ட வந்து உக்காந்தாச்சு காலை தொங்க போட்டு. நல்லா இருந்தது, நல்லா வெயிலுக்கு இதமாக. ஆனால் கொஞ்சம் நேரம் போக போக கொஞ்சம் ஜில் ஆரம்பிச்சிருச்சு. நான் அப்படியே அந்த இதை வச்சு ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தேன். இங்கே அப்படியே போகிறப்போ நிறைய ப்ரைவேட் கப்பலில் வந்து நிறைய பேர் எடுத்து போயிட்டு இருந்தாங்க. இது வந்து ஒரு எமர்ஜென்சி ரெஸ்கியூ. இது வந்து இங்கேயே தான் சுற்றிட்டுருக்கோம். யாருக்காச்சும் ஏதாச்சும் ஆபத்து அப்படின்னா அவங்க வந்து இது பண்ணலான்னு சொல்லி. இந்த கப்பலில் பாருங்கள், ஒரு ப்ரைவேட் கப்பல் பாட்டை போட்டு செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு போகிறாங்க. அதை நீங்களும் கேளுங்க. இவங்க மட்டும் இல்லை, இந்த மாதிரி நிறைய பேர் ஒரு ப்ரைவேட் கப்பலை எடுத்து செம்ம என்ஜாய்மெண்ட்டோடு போகிறாங்க. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும் போல் இவங்களுக்கு. அடுத்து ஒரு பெரிய கப்பல் போச்சு. இது வந்து ஏதோ போர்ட்டுக்கு போகுது போல். பார்க்கவே சூப்பராக இருந்தது. அதை அப்படியே வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். அப்படியே இந்த ரெஸ்கியூ இதுலேயுமே அப்படியே இருந்தது. இது வர பார்த்ததே உங்களுக்கு சூப்பராக இருந்திருக்கும். ஆனால் இது இல்லை மெயின் பிக்சரு. இனிமேல் வர்றது தான் மெயின் பிக்சர். இதுதான் மெயின் பிக்சர். என்ன சொல்கிறா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆமாம், இதுதான் ஒரு ஃபேமஸான ஆம்ஸ்டர்டாம் பிளேஸ் இந்த கிங்ஸ் டேக்கு. ஸோ அதுக்கு தான் நாங்கள் இங்கே இப்போ போயிட்டுருக்கோம் நடந்து. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம். அப்படியே வந்த இடத்துல இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்ஸ் வாசிச்சுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்தது. அதை நீங்களும் கேளுங்க. அடுத்து அங்கே அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் ஏரியாவுக்கு போச்சு. இதுதான் ஃபஸ்ட்டு இங்கே மெயின் பிக்சரே. இங்கே பாருங்கள் எவ்வளோ கூட்டம்.
இது அந்த ஆரஞ்சு இருக்கிறது எல்லாம் மனுஷனுங்க தான். ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறது. இந்த இடம் எப்படி இருக்கும்னு நான் நெக்ஸ்ட்டு அப்கமிங் வர வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கூட்டம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே, கீழே எவ்வளோ குப்பை, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே அவ்வளோ என்ஜாய்மெண்ட்டோட அவங்க இருக்காங்க. அப்படியே நாங்கள் அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு நாங்கள் வந்தாச்சு. இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ பேர் ரோட்டில் நடந்துட்டுருக்காங்க. இப்போலாம் நார்மலாக நடக்கக்கூடாது, பட் இன்றைக்கி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே இல்லை அப்படிங்கிறதுக்காக ஜாலியாக எல்லாருமே நடந்து வந்துட்டு இருக்காங்க. எவ்வளோ கூட்டம் பாருங்கள். அப்படியே ஃபுல்லாக ஆரஞ்சு, பிளாக்கு அந்த மாதிரி போட்டு அவ்வளோ சூப்பராக என்ஜாய் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டுருந்தோம். அப்போ வந்துட்டுருக்கப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பில்டிங் இருந்தது. அது சூப்பராக இருந்தது பார்க்கவே. நானும் என் ஹஸ்பண்டும் மாற்றி மாற்றி வளைச்சி ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கு எப்படி போகிறது, இதுக்கு எதுவும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் இருக்கா என்னங்கிறது தெரியல. கண்டிப்பாக அப்படி இருந்து போகிற ஒரு சுச்சுவேஷன், ஒரு சான்ஸ் கிடச்சா நான் கண்டிப்பாக இதுக்குள்ளே போய் இதில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறேன். அது எனக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், நீங்களும் பார்த்து அதை என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு இருந்தப்போ நிறைய ப்ரைவேட் போட் அங்கே இருந்தது. அதை அப்படியே அதில் நாங்கள் அப்படியே அந்த சென்ட்ரம், இது தான் ஆம்ஸ்டர்டாம் சென்ட்ரல். ஸோ இந்த சென்ட்ரலில் அப்படியே ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பி கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டுருக்கோம். ஸோ இந்த போட்டு தான் வந்து ப்ரைவேட் போட்டு. இதுக்குள்ளே வந்து சாப்பிட்றது எல்லாமே எல்லா ஃபெசிலிட்டியோடு இருக்கும் போல். சூப்பராக இருந்தது. இதுக்கும் போகிற சான்ஸ் கிடச்சா கண்டிப்பாக நான் வந்து போய் உங்களுக்கு வீடியோ போடுறேன். என்ஜாய்மெண்ட்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கிங்ஸ் டேவோட எங்களோட மெமரிஸ்க்காக அந்த ஆரஞ்சு ட்ரெஸ் பீப்புளோட நாங்கள் நிறைய பிக்சர் எடுத்து இன்னைய டேவோ நாங்கள் க்ளோஸ் பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.